ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளின் பணிகளையும் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சுலபமான பலன் தரக்கூடிய வாரமாக இருக்காது, ஆனால் பலன் கிடைச்சிரும். ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். மற்றவங்கள சில சமயத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களுடைய அனுமதிக்காக உத்தரவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக கூட இருக்கும். வீட்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது படிக்கணும், ஏதாவது பொருள் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அப்படி நடக்கிறதுனால சில பேருக்கு அம்மா அப்பா மேலே கோபம் வரும். அப்படி கோபித்து கொள்ளக்கூடாது. ஒன்று அவங்களுடைய பொருளாதார நிலை, மற்றொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா, ஒருவேளை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் நீங்கள் அதை தாங்க முடியாமல் இருக்குன்றதுக்காக நீங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றோர் பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. அதனால் அவர்கள் மீது கோபித்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறதே குடும்ப நபர்கள் தான். ஏன்னா ராசியாதிபதி நீச்ச பலத்தோடு இப்போ இருக்கார். அப்போது வெளியில் போய் நீங்கள் யாரிடத்துலையும் ஒரு சப்போர்ட்டை ஒரு அன்பை ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. அதை குடும்பத்தில் தான் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு சாதனை பண்ணுறீங்கன்னா வெளியில் எல்லாரும் கொண்டாடுவாங்க. உங்களை கூப்பிட்டு ட்ரீட் கொடுப்பாங்க, இல்லை ட்ரீட் கேட்பாங்க, பாராட்டுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது குடும்ப நபர்களுடைய துணை கட்டாயம் தேவைப்படும். அப்படியாக எதனால் இதெல்லாம் சொல்கிறோன்னா, ராசியாதிபதி சுக்கிரன் நீச்ச பலம் அடைந்து இருக்கார், 5ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து இருக்கார். குடும்ப நபர்களுடைய துணை உங்களுக்கு தேவை. எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும், ஆனால் பாடுபட்டு கஷ்டப்பட்ட பிறகு தான் கிடைக்கும்.